என்னதான் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போமா. லைட்லாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இது திரும்பி இந்த பப்புக்கிட்டே தாங்க வந்திருக்கிறேன். பாக்ஸ் மாதிரி நடந்தே அந்த சைடு ஸ்ட்ரீட் சைடு அதெல்லாம் அப்படி வரும். அந்த கார்னர் ஏரியாலாம் அப்படியே இருக்குது. பில்டிங் முதல் கொண்டு அப்படியே இருக்குது. எல்லாம் கலர் ஒரே மாதிரி அடிச்சு வச்சுருக்காங்களா. ஃபிஷ் ஃபிங்கரு, ப்ரான் பாப்கார்னு. இங்கே பாப்கார்ன் போடுறாங்க. கைஸ் டைமு கிட்டத்தட்ட 4:50 ஆச்சு. இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரிப் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கிற அந்த பிளேஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா விசிட் பண்ண போகிறோம். லைக் அந்த ஃப்ரெஞ்ச் காலனி, அது பக்கத்தில் இருக்கிற அப்புறம் நைட் மார்க்கெட் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு ரிக்ஷா எடுத்து போகலான்னு இருக்கேன். அங்கே வந்து ஒரு 15 to 10 rupees அந்த மாதிரி தான் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதை போய் கேட்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு போவோம். ஸோ இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூமு. பக்கத்துலேயே பார்த்தீங்களா பாரு. ஆனால் நம்ம பீச்சுக்கு தான் போகிறோம். பஸ்ஸே எடுத்துகிட்டு போகலாம். பட் வந்து எனக்கு என்ன அப்படின்னா சில இடத்துல பிளாக் பண்ணுறாங்க. மார்னிங் அப்படி தான் பண்ணாங்க. அதாவது போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். பிளாக் பண்ணிட்டாங்க சில இடமெல்லாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா நான் இந்த டைம் ரிக்ஷா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுவும் கிட்டத்தட்ட இதே காஸ்ட்டு தான் பண்ணாங்க, 10 to 15 rupees. ஸோ அதனால தான் அது எடுக்கிறோம். டுமாரோ நம்ம வந்து பைக் எடுப்போம்னு நினைக்கிறேங்க. அதாவது நீங்கள் அடுத்து பார்க்க போகிற வீடியோவில் வந்து நம்ம பைக்கு ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். கொஞ்சம் அது தூரமாக இருக்கிறனால அப்படி பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஈவினிங் போகிறதுக்கு உண்டான காரணம் சன் செட்டை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஈவினிங்கோட அந்த நைட் லைட்டில் வந்து பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சு காலனி சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. அது போக நைட் மார்க்கெட்டு. ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா பார்க்குறக்காக இப்போ நம்ம ஈவினிங் வந்து போகிறோம். ஸோ அதனால தான் போன வீடியோலேருந்து மதியானம் வரைக்கும் முடிச்சுட்டு இந்த வீடியோ ஈவினிங் கிளம்புறோம். இங்கே தான் இந்த ரிக்ஷா இருக்குது. ஆனால் ஆள் யாரையும் காணும். கேட்டு பார்ப்போமா. அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. ஆள் யாருமே இல்லையே. இங்கே யாரும் இல்லை. இருங்க கேட்போம். கைஸ் இங்கே கேட்டேன். இங்கேருந்து அந்த சைடு இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் கேளுங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த சைடு தான் கொஞ்சம் நிற்கிது அந்த ரிக்ஷாலாம். ஸோ இங்கே போய் கேட்டுட்டு இதுலேருந்து ஏறுவோம். எவ்வளோன்னு கேட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கைஸ் இறங்கிட்டோம். ரிக்ஷாவில் தான் வந்தோம். ரிக்ஷாவில் வந்து இறங்கி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டுருக்கோம். பீச்சுக்கு போயிடுவோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் போயிட்டு என்ன வேணால் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட். கைஸ் இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு 500 மீட்டர் அவ்வளோதான். நம்ம நடந்து வந்துட்டோம். அண்ணன் இறக்கி விட்டார். அங்கேருந்து ஒரு 250 மீட்டர்ஸ் நடந்து வந்திருப்போம். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கோம். ஆக்சுவலாக இதுவே வந்து பார்த்தோம்னா ஃப்ரெஞ்ச் காலனிக்குள்ளே தான் நடந்துகிட்ருக்கோம். நான் வரும்போது உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போயிடுவோம். பீச் ரூட்டுக்கு போயிட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். கைஸ் பீச் ரூட்டுக்கு வந்துட்டோம். மக்கள் ஃபுல்லாக மக்களாக தான் இருக்கிறாங்க. பீச் ரூட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம பீச்சுக்குள்ளே போவோம். எல்லாம் வாக்கிங் எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு பீச்சை பார்த்துருவோம். தெரியுதுங்களா? பீச் இது ஸ்டோனாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. போயிட்டு பார்த்துருவோம். ஆமாங்க, ஸ்டோனாக தான் இருக்குது. நம்ம அங்கே பார்த்த பீப்புளெலாம் இங்கே இருக்கிறாங்க. இதில் இறங்க முடியாது. இன்னும் கொஞ்சம் அந்த சைடு போனோம் அப்படின்னா அதில் இறங்க முடியும். இதில் ஜஸ்ட்டு வியூ பண்ணி ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஸ்டோன் பக்கத்தில் அலை. செம கூலிங்க, காற்றடிக்குது. போவோமா? இன்னும் பக்கத்தில் போவோம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அலையில் எப்படி அடிக்குதுன்னு பார்த்தீங்களா? இங்கே செம ஆழமாக இருக்கும் போல எங்கேயே. இது வந்து ஸ்டோன் பீச்சுன்னு நினைக்கிறேங்க. அங்கே ஒன்று தெரியுதா, கல் நடந்து போகிற மாதிரி. அங்கே இருக்குதான்னு தெரில, அது ஆக்டிவில் இருக்கான்னு தெரில. அங்கேயும் போய் பார்ப்போம். நானே தாங்க என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இப்படி தான் ஸ்டோன் போட்டு ஸ்டோன் பக்கத்தில் ஒரு பீச்சை பார்க்குறேன். சாண்ட் வச்சு சாண்டில் பார்த்துருப்போம். ஸ்டோன் வச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வியூ பார்க்குறேன்.
நீங்களும் பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது? தண்ணியில் தெரிக்குதுங்க. இது வரைக்கும் தெரிக்குது. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம். தெரிச்சிருக்காட்டிருக்கு. தெரியுதுங்களா? ஈரப்படமாக இருக்குது. வலி கூட்டுரும் போலையே. எப்படி இருக்கு? அங்கேருந்து தள்ளி போய் நம்மளும் ஒரு ஸ்டோனில் எல்லோரும் உட்கார்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் நேரம் உட்காருவோம். உட்காந்து அப்படி என்ன தான் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போமா? வாங்க போவோம். தெரிக்குதுங்க, நல்லாவே தெரிக்குது. இந்த இடத்துல இங்கே வந்திருக்கிறேன். இப்போ நேரம் இங்கே உட்காந்து போவோம். இருக்குது. இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். உங்களுக்கு இந்த அலைகளை காமிப்போம் கொஞ்சம் நேரம். இந்த மூளைங்க முடிஞ்சால் நம்ம வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட போய் பார்ப்போம். அது இருக்குதா என்னன்னு தெரில. நடந்து போய் பார்ப்போம். இடையில எங்கேயோ பிரேக் ஆன மாதிரி இருக்குது. எனக்கு தெரியுது, கோப்ரோவில் தெரியுதான்னு தெரில. இடையில கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி இருக்குது. இருந்தாலும் நடந்து போய் அதை செக் பண்ணிடுவோம். அங்கே பார்த்தீங்களா போலீஸ்லாம் நிற்கிறாங்க. அங்கே ஃபுல்லாக நிற்கிறதெல்லாம் போலீஸ் தான். உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிக்காக நின்றுருக்குறாங்க. இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. இங்கே வந்து பார்த்தோம்னா கல்லெல்லாம் அடிச்சிருக்குது. இப்போ அடுத்து நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா, இங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சன்செட் ஆனதுக்கப்புறம் லைட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணிடுவாங்க. இதுதான் பார்த்தோம்னா ஃப்ரெஞ்ச் காலனி இந்த சைடு இருக்கிறதெல்லாம். ஸோ அதெல்லாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம போய் அந்த ஏரியா வந்து லைட்லாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம விசிட் பண்ணுவோம். வந்து உட்காந்துட்டோங்க, முடியல, டயர்டாயிடுச்சு. இன்னும் அந்த லைட்டில் ஆஃப் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே அந்த ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகும். அதுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக அட்டெலிவ் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம இங்கே தான். இது ஈவினிங் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேங்க. நைட் வரைக்குமே இருக்குமாம்மா. ஸோ நம்ம வந்து உட்காந்துட்டு பொறுமையாக உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். நடந்து வந்ததுக்கு அந்த மூலையிலேருந்து நடந்து வந்திருக்கேங்க. அந்த எண்டுலேருந்து நடந்து வந்திருக்கேன். ரைட் சைட்லேருந்து, ஐ மீன் லெஃப்ட் சைட்லேருந்து ஃபுல்லாகவே நடந்து வந்திருக்கேன். சரி, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் சன்னில் செட் ஆனதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு வீடியோ எடுப்போம். கைஸ், லைட்லாம் போட்டாங்க. மணி 6:24 ஆகுது. சைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கெல்லாம் லைட்டு போட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு ஐ திங்க் ஒரு 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சரி, இதுக்குள்ளே பாருங்கள் ஏன் இருக்கிறாங்க. இந்தளவுக்கு ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இருட்டாயிடுச்சு. 6:31. இன்னும் ½ அன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி உள்ளே நடந்து உள்ளே போவோம். அட்டகாசமாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருட்டட்டும். உள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா லைட்டும் போட்டிருப்பாங்க. கைஸ், நவ் வி ஆர் அஃபிஷியலி என்டரிங் இன்டு ஃப்ரெஞ்ச் காலனி. இதுக்காக தாங்க, நைட் வியூக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பில்டிங்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு 4 ரோடு மாதிரி பிரியுது. எந்த கட்டு வேணால் எடுத்துக்கலாம் மாமா. எப்படி போனாலும் நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் காலனி ஸ்ட்ரீட்டு தான் வருதுன்னாங்க. இந்த சைடு ஃபுல்லாக இது கமர்ஷியலாக இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போவோம். ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கூட திரும்பி வந்துப்போம். இங்கே பாருங்கள், மேலே ஏதோ லைட் எரியுது. அது என்னன்னு தெரியலையே. வாசலில் போய் பார்த்துருவோமா? ஹோட்டல் தானா இல்லை வேறு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ போயிட்டு பார்ப்போம் அது என்னன்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. என்னமோ எழுதியிருக்காங்களே, அவங்க ஊர் மொழியில் எழுதியிருக்காங்களே. ஐயோ, எதுவும் புரியலையே. ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் போடணும் மாட்டிருக்கு. ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் போடணும் மாட்டிருக்கு. சரி, அந்த சைடு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் அவங்களே போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். உள்ள பீப்புள்ஸ் போகிறாங்க. என்னன்னு தெரியலையே அது. அட சர்ச்சுங்க. சர்ச்சு எடுக்கலாமா என்னன்னு தெரில. ஸோ போய் பார்ப்போம். உள்ளே வந்துட்டோம். அது என்ன போட்டிருந்தாங்கன்னு தெரில. அதான் நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரியலையே. இந்த ஐயோ, இங்கே இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. அவர் லேடி ஆஃப் ஏஞ்சல்ஸ் கேத்தோலிக் சர்ச்சுங்க. இது தெரியுதுங்களா? 1738 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே. அதாவது கட்டியிருக்காங்க. போய் பார்ப்போமா? எதாவது எழுதி போட்டிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. எதுவும் எழுதியும் போடல. வாங்க போயிடுவோம். எல்லோரும் ப்ரே பண்ணிட்டுருக்குறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இது
சூப்பராக இருக்குல்ல வியூவு. சென்டர்லேருந்து காமிக்கிட்டா டாப் வியூ பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக நல்லாவே தெரியுது வைப்ரன்ஸாக. நிறைய பேர் வரலாம் போலாங்க. சூப்பராக இருக்குது. சரி, எடுத்தது வரைக்கும் போதும். வெளியே போயிட்டு அடுத்தது இங்கேருந்து நடக்க ஆரம்பிப்போம். பேக் சைடு போய் பார்க்கலாமா? பேக் சைடு அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கைஸ்ங்க பார்த்தீங்களா, நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். பசங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. கேமரா வந்து மேனுவல் ஃபோக்கஸில் இருந்துச்சு. நம்ம ஆட்டோ ஃபோக்கஸில் வச்சு விட்டு அப்புறம் ஸ்டெபிளைசர்லாம் ஆன் பண்ணி விட்டுனே ஃபோட்டோ வந்து கரெக்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டோம். நமக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது. லைட்டு வேறு லெவலில் இருக்கே, சூப்பராக இருக்குல்ல. ஆனால் நம்மளை ஃபோட்டோ எடுக்க தான் யாரும் இல்லை. சரி பரவாயில்ல விடுங்க, நமக்கு நம்மளே வீடியோ எடுத்துக்கிறோம்ல போதும். இது இன்னொரு வேங்க. இந்த வெளியில் போனோம்னா ஃப்ரண்ட்டில் போயிடுவோம். இந்த வியூ பாருங்கள். வெளியே போயிட்டு வேறு பில்டிங் பார்ப்போம். நிறையா புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? சூப்பராக இருக்குது. எனக்கு லைட் ரொம்ப பிடிச்சிருக்கே. தொட்டு பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு? கிளாஸ் வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குங்க பார்க்குறக்கு. இங்கேருந்து எனக்கு ஃபோட்டோ எடுக்கலாம்னு தோணுது, ஆனால் ஒன்றும் தெரியாது. சரி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. வெளியே போவோம். இதை படிச்சிட்டிங்கள, வெளியே போட்டிருந்தாங்கன்னா நமக்கு அங்கேயே புரிஞ்சிருக்கும். நம்ம வேறு ஹோட்டல் நினச்சிட்டு என்னால் நம்ம கண்டுக்காமல் போயிருந்தோம்னா என்ன ஆகுறது? ஏதோ சென்ட்ரல் நின்று பார்த்தனால பரவாயில்ல. போவோம் மறுபடியும் லெஃப்ட் எடுத்து. நாளைக்கு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி கேட்டிங்க அப்படின்னாவே வா அப்படின்னுவீங்க. ஐயோ ஃபுல் அரிக்குது அப்படிங்கன்னு சொல்லுவீங்க. எப்போவோ இருந்து ட்ரேடு பண்ணிட்டுருக்குறாங்க. பிஃபோர் பிசியிலேருந்து வந்து பார்த்தோம்னா ட்ரேடு பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இடமெல்லாம் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்ப்போம் நம்ம அதையும். ஏகப்பட்ட ஃபாரினர்ஸுங்க, நிறையா ஃபாரினர்ஸ் வந்துருக்குறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் கேட்கணும். நான் வீக்கெண்டில் வரேன், வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ் முடிச்சு வரேன், நீங்கள் எப்படி வரீங்க, என்ன மாதிரி சேவிங்க அப்படின்னு கேட்கணும்ல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அந்த நாட்டோட பொருளாதாரமும் நம்ம நாட்டோட பொருளாதாரமும் என்னன்னு சொல்லி தெரிஞ்சால் மட்டுமே தான் நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஒரு நாள் நம்ம நாடும் பண்ணும், பார்ப்போம். அப்போது இது பார்த்தீங்களா, அந்த சைடு இதே அப்படியே வந்து பார்த்தோம்னா ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏரியாலாம் அப்படியே இருக்குது, பில்டிங் முதல் கொண்டு அப்படியே இருக்குது. எல்லாம் கலர் ஒரே மாதிரி அடித்து வச்சுருக்காங்களா, நமக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், ஸ்கூலு. இங்கே ஒரு ஸ்கூல், இதுக்குள்ளே எல்லாமே கட்டியிருக்காங்களாமாங்க. இங்கே தான் வந்து பார்த்தோம்னா ஃப்ரெஞ்ச் பீப்புள் இருந்திருக்காங்க. ஃபுல்லாகவே அவங்களோட இது இங்கே தான். ஏன்னா சி பக்கத்தில் போர்ட் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தோம்னா இதை பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பரதநாட்டியம் உள்ள நடந்துகிட்ருக்குங்க. சவுண்டு கேட்குது, உங்களுக்கு கேட்குதா? ஏதோ ஆர்ட் பொட்டிக், நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. நடந்து போவோம். இது என்ன கமர்ஷியலுக்குள்ளே வந்துட்ட மாட்டே இருக்குங்க. அவ்வளோதாங்க. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம்னா முடிஞ்சு, ஒரு பாக்ஸ் போட்டு வந்தோம்னா முடிஞ்சு. ஸ்ட்ரெயிட்டாக நான் போனால் தான் எண்டு. அதுலேருந்து மறுபடியும் ஒரு பாக்ஸ் போட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா எங்கே வந்தோமோ அங்கே எதாவது திரும்பி வந்துட்டுருக்குறோம். மறுபடியும் வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்த வழி, ரைட் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபுல்லாக கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு. சரி, ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோமா? ஏன்னா அவர் சொன்னதுபடி, அந்த ஆட்டோக்கார அங்கிள் சொன்னதுபடி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் பார்த்துருவோம். இதுக்குள்ளே வந்த மாதிரி தெரிலிங்க, இதுக்குள்ளே நம்ம வரல, ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்துட்டுருந்தோம். அந்த வழியில் போய் பாக்ஸ் போட்டு தான் வந்திருக்கோம். இப்படி இந்த லைனை கிராஸ் பண்ணால் தான் நம்ம வந்த வழிக்கு வருவோம். எப்படி இருக்கும் பாருங்கள் பில்டிங்கெல்லாம், கலர்ஃபுல்லாக. இதுக்கு தான் நான் நைட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தது. பப்புங்க, பப். அது பில்டிங்ஸில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்களோட ஆர்கிடெக்சர் எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஏரியாவில் புதுசாக கட்டினாலும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா தனித்துவமாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டு இப்போ வந்து நம்ம ரைட் எடுப்போம். ரைட் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏன்னா இதுலேருந்து நம்ம வந்தது வந்து பார்த்தோம்னா இந்த வழியிலேருந்து வந்தோம், ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ் ஆகுதே, எல்லா ஏரியாவில் ஒரே மாதிரி இருக்குதே. ஆக்சுவலாக இதில் தாங்க வந்தோம். ஃபுல் எப்படி இருந்துச்சுங்க. வெல்கம் டு பாண்டிச்சேரி.
இந்த 4 ரோட்லேருந்து ஒரு டிசைட் பண்ணுவோம் கமர்ஷியல் எதுக்குள்ளே எந்த ஏரியாவுக்குள்ளே கமர்ஷியலாக போகலாம் அப்படின்ட்டு. எல்லாம் நம்ம நடந்து வந்த வழி தாங்க, இதுலேருந்து தான் போனோம் நம்ம. சரி வாங்க இதுக்குள்ளே போவோம். ஏங்க திரும்பி இந்த பப்புக்கிட்டே தாங்க வந்திருக்கிறேன். பாக்ஸ் மாதிரி நடந்து திரும்பி யூட்டன் அடித்து இதுக்குள்ளே தான் வந்திருக்கிறேன் ஒவ்வொரு கிட்ட எடுத்து. ஐயோ, ஒரு வேளை கடவுள் நம்மளை பப்புக்குள்ளே போக சொல்கிறாரோ? இருக்காது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துலேருந்து வந்தோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணணும். இல்லை யார்ட்டாச்சும் கேட்டு பீச் சைடு எப்படி போகிறதுன்னு கேட்டுருவோமா? அந்த சைடு ஸ்ட்ரீட் சைடு அதெல்லாம் அப்படி வரும் அந்த கார்னர் சொல்கிறீங்களா? இல்லை வீலாக் சும்மா டூர் மாதிரி. இந்த இடத்து இந்த 1 2 3 4 எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஆத்தன்டிக்காக நாங்கள் கேட்டோம். அவங்க இதுலேயும் நடந்து போக சொன்னாங்க, குழம்பக்கூடாது, கரெக்டாக நடந்து போகணும் அப்படின்னாங்க. சரி இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போவோம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நடக்க முடியல, சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். செம்ம டயர்டாக இருக்குது, பார்த்தாவே தெரியும் எப்படி வேத்து ஒழுங்கிட்டு இருக்குன்ட்டு. கொஞ்சம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கமர்ஷியல் சீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ சரிங்க, அடுத்த வாக்கை போடுவோம். போயிட்டு கமர்ஷியல் சீட்டில் எதாவது சாப்பிட்லாம் நம்ம. நீங்கள் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரீட்டில் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா? உங்களுக்கு வரணும்னு தோணுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் நானும். எல்லாமே ஒரு ஆர்ட் ரிலேட் வந்துட்டோம் ஒரு வெளியே போயிட்டு ஏதோ ஒரு கடையில் உள்ளே போடுவோம் நம்ம. இந்த இது தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தது. நம்ம இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தான் அந்த வழியில் போனோம். கடைசியில் இந்த சீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். பார்ப்போமா என்னென்ன இருக்குன்ட்டு. அங்கே பிடிச்சிடாதீங்க, நிறைய கடை இருக்குங்க. எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. அங்கே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்குது, பார்பிக்யூ. பார்ப்போமா? இங்கே சீ ஃபுட்ஸ் இருக்குது. சீ ஃபுட்ஸ் எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இப்போ வாங்க ஒரு வாக்கை போட்டு வருவோம். ஏதோ ஆர்ட் ரிலேட்டடில் பொருளாக இருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, ஃபுல்லாக சாப்பிட்ற பொருளாக தான் இருக்குது. போவோம் கொஞ்சம் தூரம் உள்ள போய் வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த சைடு இருந்து பாருங்கள், இங்கே இருக்கிறது எல்லாம் ஃபுட்டு தான். என்னவா இந்த தண்ணி அக்கா? ஒரு வாட்டர் பாட்டிலுங்கக்கா. ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. காரில் ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் அதை எடுத்து குடிச்சோம்னா அது மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துருவோமா? கிண்ணி அப்படி கிடையாது. கிண்ணி குடிச்சாச்சுங்க. இப்போ எனர்ஜி வந்துருச்சு. ஒரு 10 ரூபா பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு பாட்டில் உள்ளே வச்சுட்டேன், பாதியை தூக்கிலாம் போடல. ஸோ இப்போ அங்கே போயிட்டு வேறு எதாவது நம்ம சீ ஃபுட்டை நான் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நம்ம ஊரில் சிக்கன்லாம் இருக்கும், இங்கே சீ ஃபுட்டு கொஞ்சம் அவைலபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால நான் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னோடய விருப்பம். கொஞ்சம் இவ்வளோ கூட்டம் நம்ம பார்த்த கடையை காணோம். இங்கே தான் இருந்துச்சு, இதான் இங்கே இருக்குது. என்னதுக்கா இருக்குது இங்கே பாருங்க. இல்லைக்கா, ட்ராவல் வீலாக் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே இது வந்துடும் உங்களோட. ஃபிஷ் ஃபிங்கரு, ப்ரான் பாப்கார்னு, ஃபிஷ் பாப்கார்னு, கிராப் லாலிபாப்பு. என்னங்க எடுக்கலாம்? கண்ணை மூடிட்டு ஒன்று தொட்டுருவோமா? இது வந்து நீங்கள் பீச்சிலேருந்து வந்தோடனே சைடில் இருக்குங்க கடை. லெஃப்ட் எடுத்தோடனே கடை இருக்கும். நான் வந்து ப்ரான் பாப்கார்ன் சொல்லலான்னு இருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? ப்ரான் பாப்கார்ன் அக்கா, ப்ரான் பாப்கார்ன் இருக்குங்களா? சரி இது ஒன்றுங்கக்கா, சாப்பிடுங்கக்கா. ப்ரான் பாப்கார்ன். நம்ம ஊரில் ப்ரான் கிடைக்கிறதே கஷ்டம், இங்கே பாப்கார்ன் போடுறாங்க.
சுட சுட இருக்குது. இப்போலாம் போட்டாங்க. நல்லாவே இருக்கு. சூப்பராக இருக்குங்க. KFC ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. வந்ததுக்கு நல்ல கடையாக பிடிச்சாச்சு. அதுதான் சாப்பிட்டோங்க ஒரு பிரியாணி. நல்லா இல்லை, அதனால தான் நான் வந்து வீடியோ கவர் பண்ணல. இது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இப்போ டின்னரே முடிஞ்சிச்சு. நமக்கு எல்லா டிராஃபிக்கில் நின்றுருக்காங்க. நம்ம போவோம். வண்டி எதாவது இருந்துச்சு அப்படின்னா ஏறி கிளம்பிடுவோம். கைடாக வாங்க. சரக்கு கடை ஹை ஸ்பிரிட் வேணுங்கிறத வந்து வாங்கிக்கோங்க. மக்களே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸெல்லாம் திருப்பி விட்டதுக்கு ஒரு காரணம். அது இந்த சாமியோட ஊர்வலம் போகிறனால தாங்க. காமிக்கிற பக்கத்தில் போயிட்டு காமிக்கிறேங்க. இவங்கள வந்து கடலுக்கு கூட்டு போய் கரைப்பாங்களாமா. இங்கே பாருங்க, வந்தாச்சு. இங்கேருந்து ரூமுக்கு போகிறது தான். இனி இங்கேருந்து பக்கம்தான். ஸோ ரூமுக்கு போயிட்டு ஒரு வீடியோவோட எண்டு கொடுத்துட்றேன். அவ்வளோதான், இன்றைக்கோட வீடியோ முடிஞ்சு. இனி நாளைக்கு ஒன்று போவோம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம ரிட்டர்ன் அப்போயும் இங்கே தான் வந்தாகணும். ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்தோம்னா நம்ம ரூமுக்கு கீழே தான் வந்து பார்த்தோம்னா அந்த வண்டியில் நிற்கிது. ட்ராவல்ஸ் பேக்லாம் இது ட்ராவல்ஸ் வண்டியில் எப்படி நிற்கிறது, ரூமுக்கு கீழே தான் நிற்கிது. ஸோ அதனால் நம்ம திரும்பி ஏறுறதுக்கு இங்கே தான் வந்தாகணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து டிரைவர்கிட்ட ஸ்பாட் கேட்கணும், எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா மேபி ஆல்டர்னேட் இருக்கலாம். பட் மோஸ்ட்லி இங்கே தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே பாருங்க கூட்டத்தை, தலைவன் கூட்டத்தை பாருங்கள். கிளப்புறோம் அழப்போகிறோம். எங்கே நம்ம இங்கே இது இங்கே நம்மளோட ரூமு. சரி போவோமா? ஓகே கைஸ், ரூமுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி. பீச்சை பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரீட்டு, ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஃப்ரெஞ்ச் காலனி எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் போய் ஃபுட் எல்லாத்தையும் பார்த்துட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நான் கிஸ்வாங்கத்தை பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, நான் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்து வண்டி ஏறி வந்தேங்க. வண்டி எங்கேயுமே இடையில இல்லை. ஸோ ஏறி வந்துட்டேன். ரூமுக்கும் வந்தாச்சு, வந்து ரீச் ஆயாச்சு. இனி எந்த டின்னர் இல்லை, நம்ம அங்கே சாப்பிட்டதோட சரி முடிஞ்சு. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் தூங்க போகிறேன். காலையில் நம்ம வந்து 8 o'clock வந்து கிளம்பணும். ஸோ கிளம்பிட்டு அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பாருங்கள். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை ஃப்ரம் சாண்டி. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு இடம். மேபி க்ளோஸில் இருந்திருக்கலாம். அந்த இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மேலே கரெல்லாம் வந்து க்ளோஸில் இருந்திருக்கும். இப்போ லோக்கல் பீப்புள்ஸ் வந்து ரோமன் பீப்புள் கூட அந்த டைம்லேயே ட்ரேடில் இருந்திருக்காங்க. இங்கெல்லாம் ஏதோ ரூம் மாதிரி இருந்திருக்க மாட்டிருக்கு. வந்து பார்த்தோம்னா காலப்போக்கில் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக பொன்னியின் செல்வன் மூவியோட, அதாவது பார்ட் 2 ஷூட் வந்து இங்கே தான் முடிச்சிருக்காங்க.